basic input types and Java HTML ல இருக்கிற elements எல்லாம் பார்த்துட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு HTML ஓகேங்களா. அந்த இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கணும். ஓகே, ஸோ நார்மலாக டேபிளோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ HTMLக்கு நம்ம எப்படி HTML அப்படின்றத பேரண்டாக யூஸ் பண்றோமோ டேபிளுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, என் பெயிண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுதான் டேபிள் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, பார்டர் கட்டுறதுன்றது சிஎஸ்எஸ்ல நம்ம அச்சீவ் பண்ணிப்போம். ஸோ இதனுடைய ஹை லெவல் ஸ்கீமாவை கொடுக்கறது அப்படின்றது HTML தான் கொடுக்கும். ஓகேங்களா. என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி கட்டம் கட்டுறது வந்து சிஎஸ்எஸ் வந்து பண்ணிடும். ஓகேங்களா. பட் இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வர்றதுக்கு டேபிள் அப்படின்ற HTML தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, அதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் HTML எழுதுற மாதிரி டேபிளுக்கும் டேபிள் அப்படின்னு போட்டு இதை அப்படியே காட்டுது. இதுக்குள்ளதான் நம்ம டேட்டாவை கொடுப்போம். ஓகே, இதுல எக்ஸாம்பிள் இதுல வந்து நான் கொடுக்குறேன் ஐடி, நேம், கிளாஸ், சப்ஜெக்ட், ஸ்டேட்டஸ் இப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐடி ஒன்று. ஓகே, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேபிள் ஹெட்டிங். ஓகேங்களா, டேபிளோட ஹெட்டிங் ஐடி, நேம், கிளாஸ், சப்ஜெக்ட், ஸ்டேட்டஸ். இது வந்து எப்பயுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். இதை வந்து நீங்க பெருசா அதை மாற்றணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நிமிஷம், இதை பெருசா மாற்றணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. 1 2 3. ஓகேங்களா, இது டேபிளோட ஹெட்டிங். ஓகேங்களா, இது டேபிளோட சின்டாக்ஸ், டேபிளோட ஹெட்டிங், இது டேட்டா. ஓகேங்களா, இது டேபிளோட டேட்டா. இது ரோவா காலமா? இந்த சைடு நான் இப்ப மவுஸ் ஓவர் பண்றேன்ல, ரோ. ஓகே, ஸோ டேபிள் ரோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளதான் நான் இப்ப சொன்னது எல்லாமே இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா டேபிளோட ஹெட்டிங் TH. ஓகேங்களா, டேபிளோட டேட்டாக்கு TD அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் இதை ஹை லெவல்ல சொல்றேன். டேபிள்னு ஒரு HTML எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு டேபிளோட ரோ, ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கணும், செகண்ட் ரோ என்ன இருக்கணும், தேர்ட் ரோ என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது டேபிள் டேட்டா, இது டேபிள் ஹெட்டிங். ஓகேங்களா, இதை வச்சுட்டு நான் இப்போ ரெடி பண்றேன். டேபிள் TRல என்னன்னா டேபிள் ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஐடி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல ஐடி, நேம், கிளாஸ், சப்ஜெக்ட் இது. ஓகேங்களா,
அடுத்தது டேட்டாவா என்ன இருக்க போகுது அப்படின்னா அது அதே ரோல இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் இப்போ 1ன்னு போறேன். இப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, ஐடி நேம் கிளாஸ் சப்ஜெக்ட் நேம் 1 இங்க வந்துடும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டிஆரை இதோட நம்ம விட்டுடணும். ஃபர்ஸ்ட் ரோ இதுக்காக, செகண்ட் ரோல என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும். செகண்ட் ரோல டிடி, இது டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டால நான் ஐடிக்கு பதிலா 1. ஆனா டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங் ஆனா, டிஆர்னா டேபிள் ரோவானா? ஓகேவா? இது டேபிள் ரோ, டேபிளோட ஒரு ரோ. ஃபர்ஸ்ட் ரோல நான் ஃபுல்லா ஹெட்டிங் வைக்கிறேன். ஆனா நம்ம டேபிள் டேட்டாவே கொடுக்கலாமே, டேட்டா கொடுக்கலாம். பட் ஆனா ஒவ்வொரு கமெண்டும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். இப்ப டேபிள் ஹெட்டிங் அப்படின்னா மேபி கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கலாம், போல்டா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? டேபிள் ரோல நெக்ஸ்ட்ல நான் டேபிள் டேட்டா அப்படின்றத கொடுக்கேன். ஓகேவா? இதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சொன்னேன்ல, டேபிள் ஹெட்டிங் அப்படின்னா அது ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதை அகைன் காப்பி பண்றேன், இன்னொரு செட். இதுக்கு மேல நீங்க இதையே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் நமக்கு ஹெட்டிங்கா இருக்க போகும். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் நமக்கு ஹெட்டிங். அதுக்கு மேல ஐடி 1 2 3 அப்படின்றது எல்லாமே டேட்டா தான், அது டேபிளுக்கான டேட்டா இருக்குங்களா? சோ இப்ப நம்ம டேபிள் அப்படின்றத யூஸ் பண்ணவே தான் நமக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல வருது. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது ரோனா இப்படி வருது. ஓகேங்களா? அடுத்தது இந்த சைடு வருது. ஓகேங்களா? இதே நீங்க டேபிள் வேற ஏதாவது போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்பேஸ்னா அலோவ் பண்ணாது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துல ஏதாச்சும் இந்த இமெயில் வந்து இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த மாதிரி டேபிள்ல நீங்க டேட்டா காட்டணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, நம்பர் ஆஃப் ரெக்கார்டை வந்து காட்டணும், 1ல இருந்து 10 வரைக்கும் காட்டணும் அப்படின்னா நம்ம எதுக்கு போயிடணும் அப்படின்னா டேபிள் அப்படின்ற HTML எலமெண்ட்ஸ்க்கு போயிடும். ஓகேவா? ஆனா எனக்கு இது எல்லாமே என்ன சொல்றது, இந்த மாதிரி பாக்ஸ் வரணும் அப்படின்னா CSS வந்து பார்டர் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த பார்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும். டேபிள் ரோக்கு வருதுங்களா? பார்டர் மாதிரி வருது. ஓகே, இது நம்ம CSS வரும்போது உங்களுக்கு மொத்தமா இது பாக்ஸ் போறது எப்படின்னா சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு டேபிள்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா டேபிள் கொடுத்துட்டு ஒரு ஒரு ரோவா நம்ம டேட்டாவை எடுத்துக்கணும். ரோ போட்டு அந்த ரோவை க்ளோஸ் பண்ணிடணும். ரோ போட்டு அந்த ரோவை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்பதான் அது அடுத்த வரும். இப்ப பாருங்க, நான் அந்த டேபிள் ரோலயே நான் 1ன்னு போட்டுட்டேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா இது ஒரு ரோவா கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே நேமு, இமெயில், ஃபோன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துடும். அப்படின்னா இதனுடைய வேலை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றேன். செகண்ட் ரோல நான் டேட்டாவை காட்ட போறேன். இது ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டிங்காக, செகண்ட் ரோல இருந்து டேட்டாவை காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காப்பி பண்ணி மொத்தமா இந்த மாதிரி போட்டு, இது எல்லாமே எங்க இருக்கணும் அப்படின்னா டேபிள்குள்ளதான் இருக்கும். டேபிள்குள்ளதான் இருக்கும். டேபிள் தான் பேரண்ட். இந்த டேபிள் ரோக்கும் ஹெட்டிங்க்கும் டேட்டாக்கும், ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே பேரண்ட்னு பாத்தீங்கன்னா இது. புரியுதா? புரியுதுண்ணா. ஸோ இன்னுமே HTML டேக்ல இன்லைன் அந்த பிளாக் டேக்னா இருக்குல்ல, அதுல இந்த லேபிள் பார்த்தாச்சு. ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேக் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. லேபிள் அப்படின்றது பாத்தீங்க, ஸ்பேன் டேக்குமே ஒரு அண்ணா இது ரோக்குள்ளேயே டேபிள் டேட்டான்னு கொடுக்கணுமாண்ணா? எங்க இருக்கு ரோக்குள்ள? இதா? ஆமாண்ணா.
நீ டேட்டாவை எந்த இடத்துல காட்டணும், ஒரு ரோவா காட்டணும்னு சொல்லிட்டேன். ஓகே. அப்படின்னா ரோக்குள்ள தானே காட்டணும். ரோக்குள்ளார டேபிள் டேட்டா ஒண்ணு இல்லடா. நீ சின்டெக்ஸை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, டேபிள் அப்படின்றது பேரண்ட், அதை போட்டுட்டு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். ஓகேங்களா? இப்ப கண்ணுமுடி யோசிச்சுக்கிட்டுதான் ஃபர்ஸ்ட் ரோல நீ ஒரு 4-5 காலம் வாங்க போற. ஐடி, நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பரு, ஓகேங்களா, ஜெண்டர், அட்ரஸ், லொகேஷனு, அந்த மாதிரி வாங்க போற ஃபர்ஸ்ட் இது. அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹெட்டிங், அது எல்லாமே ஹெட்டிங். ஓகேங்களா? ஹெட்டிங் அப்படின்னும் போது அது ஒரே ஒரு ரோ மட்டும்தான் வரணும். ஹெட்டிங் வந்து மல்டிபிள் இதுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஒரே இதுக்கு மட்டும்தான் வரணும். உன் கூட ஒரு 10 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா உனக்கு தெரியணும் யார் யாரு எங்க எங்க இருக்காங்க, லொகேஷன்னா உனக்கு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? அது ஒரு ரோ ரெக்கார்டை கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, டிஆர் டேபிள் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா என்ன வரணும் அப்படின்றத நீ டிசைட் பண்றதுதான். நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா இல்ல அந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, இதையுமே நான் டிவினே போட்டுப்பேன், தாராளமா போட்டுக்கலாம். டேபிள் டேட்டா அப்படின்னு நான் சொல்ல போறேன் இதை அப்படின்னு. ஓகே, லாஸ்ட் இது மட்டும் இருக்குது. ஸோ டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி. இப்போ இது என்ன ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒர்க் ஆகும், ஆனா சேஞ்சஸ் இருக்கு பாரு. டேபிள் ஹெட்டிங் அப்படின்னா கேப்ஸ் கொஞ்சம் போல்டா இருக்கு. ஓகேவா? இது அந்த மாதிரி இல்லை. ஸோ எனக்கு யூசருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இது எல்லாமே ஹெட்டிங் பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லணும். சொல்றதுக்கான கமெண்ட் தான் டேபிள் ஹெட்டிங். இந்த கமெண்ட்டை கொடுக்கும். ஓகேவா? செகண்ட் ரோல இருந்து நீங்க டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியல எல்லாருக்கும்? ஓகே அண்ணா, புரியுது. ஓகே, இப்ப லோரம் இப்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட்டை நான் இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற இதுல நடுவுல ஒரு லிங்க் மாதிரி ஒண்ணு வச்சு நான் இப்ப அதை கிளிக் பண்ணா வேற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். என்ன டாக் யூஸ் பண்ணுவீங்க? ஆங்கர் டாக். ஆங்கர் டாக். ஆங்கர் டாக். இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர் இப்போ மொபைல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரியும் இருக்கும். கண்டென்ட் நடுவுலையே அதை இப்படி கிளிக் பண்ணால் வேற பேஜ். ஸோ இதுதான் இன்லைன் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? இதே பிளாக் லெவல் எலமெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் கீழே வர வச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஏ டேக் அப்படின்றது மியூட்ல போடுங்க நாகராஜ். யா, தேங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்போ நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, இன்லைன் எலமெண்ட் அப்படின்றது எங்க வரணும். இப்போ இந்த எலமெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? டிஆர் அப்படின்றது கண்டிப்பா என்ன எலமெண்ட்? டேபிள் ரோ. இல்ல, பிளாக் லெவல் எலமெண்டா இன்லைன் எலமெண்ட்? இன்லைன். டிஆர் பிளாக். டிஆர் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். அதுக்குள்ளார இருக்கிறது தான் இன்லைன் எலமெண்ட். உங்களுக்கு புரியல பார்த்தீங்களா? டிஆர் இது ஒரு ரோ. ஓகேங்களா? இந்த ரோக்கு அப்புறம் ரெக்கார்டு இங்க வருதா இல்ல கீழே வருதா? ரோ அப்படின்னாலே ஒரு ரோ, அதுக்கப்புறம் கண்டிப்பா அது பிளாக் ஆயிடும். ஓகேங்களா? டேபிள் டேட்டா தான் பக்கத்துல வருது. ரோ ஆனா பிரேக் தான் ஆகுது. அது கொஞ்சம் டைம் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி அழகா கண்டுபிடிங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? 10 வருஷத்துக்கு இதை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வில் டேக் சம் டைம். ஓகேவா? இது எதுக்காக பிளாக் லெவல் இன்லைன் அப்படின்னு அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, போக போக அதுல தான் டாஸ்க் வரும். அதுக்காக பட் ஆனா பிளாக் லெவல் எலிமெண்ட் வந்து அந்த ரோல வேற எந்த கண்டென்ட்டையும் அலோவ் பண்ணாது. பட் டிஆர் வந்து டிஆர் பக்கத்துல நேமு, இமெயில், ஃபோன் அந்த மாதிரிலாம் வந்துருக்குல்ல. இல்ல, உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. பிளாக் லெவல் எலிமெண்ட்றது பக்கத்துல எந்த அந்த லைன்ல எந்த டெக்ஸ்டையும் அலோவ் பண்ணாதுன்னு நீங்க சொன்னீங்க. பட் நேமு, இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே ஒரே ரோல தானே வந்திருக்கு. அதான் ப்ரோ தெளிவா சொன்னேன். ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட், உள்ளுக்குள்ளார இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்லைன் எலமெண்ட்ன்றாங்க.
இந்த ரோ ஓகே இருக்குல்ல, இந்த எஸ். ரோ இந்த ரோ இருக்குல்ல, இது பிளாக் லெவல். ஓகேங்களா? அடுத்த ரோ நமக்கு இங்க தானே வந்திருக்கு. இது இங்க ஓகே, வந்தா புரியுது நீங்க புரியுது. சொல்றது ஓகே ஓகே ஓகேங்களா? உள்ளுக்குள்ள இருக்கு. அததான் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த டிஃபரன்ஸ் எப்படின்னா, நீங்க டேபிள் ரோ வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட், டேபிள் டிடி வந்து இன்லைன் எலிமெண்ட் சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லப்பா. டேபிள் ரோ நான் 2 கொடுத்துருக்கேன், ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல. இதுவும் இங்க வந்துட்டு இந்த செட் ஆஃப் ரெக்கார்டும் இங்க வந்து இருந்துச்சுன்னா நான் மாட்ட அமைதியா இருந்திருப்பேன். ஆனா அது அப்படி வரல, அடுத்த ரோல தான் காட்டும். ஆனா நான் கொடுத்த வேல்யூ எல்லாமே ஒண்ணு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அதை தான் நான் சொல்றேன். இந்த பூத கண்ணாடி ஒண்ணு இருக்குல்ல, இதை வச்சு பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும் தலைவர். இப்படி வச்சுட்டு இந்த ரோக்கு மேல இப்படி கை வச்சுக்கின்னு வச்சுக்கோங்க. இதோ பாருங்க, எங்க நமக்கும் வராது. இதை பாருங்க, இன்லைன் எலிமெண்ட்டுக்கு பாருங்க. ஓகேங்களா? ஏஹெச்எஃப் மாதிரி அதுக்கு தேவையான ரெக்கார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ரோ அப்படி கிடையாது. நார்மலா ரோனாலே ஒண்ணுதான், அதுக்கப்புறம் கீழே தான். இதுல மேல வந்து ஒரு இமெயில் இருக்குல்லக்கா சார், இல்ல 2 செல்ல நம்ம மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரினா எப்படி பண்ணணும்? 2 செல்ல மெர்ஜ் பண்ணணும்னா நேமும் இமெயிலும்? இல்ல சார், அந்த மாதிரி மேல வந்து இப்ப இமெயில் இருக்கு. எக்ஸாம்பிள் இப்ப ருபீஸ்னு மேல கொடுக்குறோம், கீழே வந்து ருபீஸ் தனியா பைசா தனியா நம்ம போடணும் அப்படின்னா கீழே 2 ரோ வந்து மேல நமக்கு ஒரே 2 காலம் வந்து ஒரே ரோக்கு ஹெட்டிங்கா வரணும் அப்படின்னா? இப்போ போன் இமெயில் இருக்கு, இந்த இமெயிலுக்கு நான் இங்க கொடுத்துட்டேன், இந்த இடத்துலயே நான் நேம காட்டணும் அப்படின்றீங்களா? எப்படி சொல்றீங்க? இமெயில் கீழே வந்து 2 காலம் மெர்ஜ் ஆகி வரணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணணும்னு கேட்குறேன் சார். இல்லைங்க, ஒரு ஹெட்டிங்க்கு கீழே 2 காலம் கேக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்க வேண்டியதான். இமெயில் கொடுத்துட்டு 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இன்லைன் எலமெண்ட் தானே, நீங்க எத்தனை எலமெண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு ஸ்பெஷல் டேக் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் எலிமெண்ட் பக்கத்துல அலோவ் பண்ணிடும். எதுக்காக நான் ஸ்பேன் டேக் இல்லாமல் அப்படியே டைரக்டா எலிமெண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நான் நேற்று இந்த எலிமெண்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான், ஸ்டைல் எழுதணும் அப்படின்னும் போது உங்களால எழுத முடியாது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்லைன் எலிமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து, இப்ப இமெயில நான் டெஸ்ட் அண்ட் ரெஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒர்க் அவுட் ஆகும். ஒரே இதுல 2 எலிமெண்ட்டை நம்ம கொடுக்கறோம். ஓகே சார். ஓகே ஓகே சரிங்க. இப்போ வரைக்கும் இந்த இது பார்த்தாச்சு. HTML பேசிக், எதுக்காக ஹெட், எதுக்காக டைட்டில், ஓகேங்களா? பாடிக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் எங்க டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா? அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட் இருக்கு, இன்புட் டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் லெவல் எலிமெண்ட் என்ன, இன்லைன் எலிமெண்ட் என்ன, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபார்ம், ஃபைனலா இதை பார்த்தது. ஓகே, இது நடுவில் ஒரு டேக், ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல்ல ரீடைரக்ட் ஆகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பேசிக் HTML முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இந்த கலர் அடிக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அதாவது எனக்கு CSKS RCB அப்படின்னு இருக்குல்ல, கருப்பு கலர். எனக்கு இந்த கருப்பு கலர் தேவையில்ல. CSKனா மஞ்சள், RCBனா ரெட். ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும். ஓகேவா? லாகின் வித் ஃபேஸ்புக் எனக்கு இந்த மாதிரினா இருக்கக்கூடாது, ஒரு பட்டன் மாதிரி வைக்கணும், அதில் ஐகான் இருக்கணும். இந்த வில்சன், சத்யா, பிராங்க்லின், மோகன் இதெல்லாம் ஒரே ரோல வரணும். இல்லைப்பா அது பிளாக் லெவல் எலமெண்ட்டை எல்லாம் இருந்தால் எனக்கு ஒரே ரோல வரணும், முடியுமா முடியாதா? இந்த ஃபர்ஸ்ட் நேமு பாக்ஸு பெருசாக இருக்கணும். லிங்க்டின் பேஜ் காமிச்சிங்கல்ல, அதில் நல்லா இருந்துச்சு, நம்மளதில் நல்லா இல்லை. ஓகே, ஸோ இது வரைக்கும் சொன்னதில் எல்லாமே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியாச்சு. அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா கலர் அடிக்கணும். அதுக்கு நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னா CSS அப்படின்னு சொல்லிட்டு 2வது சாப்டருக்கு போகணும். ஓகேவா? நார்மலி CSS என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேவா, HTML கொடுக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிசைனிங் பண்ணிவிடும், CSS ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணிவிடும். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த கலரிங் வந்து சேஞ்ச் பண்றது,
ஓகேங்களா. அதே மாதிரி இந்த டைப் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து சின்னதா இருக்கு, பெருசா ஆக்கணும். இந்த செலக்ட் வந்து குட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கணும். இந்த டேபிளுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா பார்டர் காட்டணும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த லோரம் இப்சம் இந்த கண்டென்ட் வந்து ஏ லிங்க்கு வந்து எனக்கு இங்க கோடே வரக்கூடாது. ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயத்த நான் அதிகமா பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்எஸ். சரி, HTML ரெடி பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, HTML ஒன்றும் இல்லப்பா, index.html அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும், அதுல இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, நெக்ஸ்ட் அந்த HTMLலயே 2 விதமான விஷயம் சொல்லியிருந்தோம். வெளியில இருந்து ஒரு ஃபைலை எடுத்துட்டு வந்து எப்படி நம்ம கால் பண்றது, அதே மாதிரி வெளியே இமேஜ், ஓகேங்களா, இமேஜ் எடுத்துட்டு வந்து எப்படி செட் பண்றது, அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டெமோ சொன்னேன், மறந்து போச்சு. என்ன சொன்னது? வெளியில ஆமா, அப்சல்யூட் ரிலேட்டிவ்னு சொல்லியிருந்தேன். அப்சல்யூட்னா என்ன, ரிலேட்டிவ்னா என்ன அப்படின்றது நான் சொன்னேன். ரிலேட்டிவ் அப்படின்னா நம்ம கூடவே இருக்கும். ஓகேங்களா. அப்சல்யூட் அப்படின்னா ஏதோ ஒரு லைவ் URL எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இது வரைக்கும் HTML இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ CSSன்னு ஒன்று சொல்லியிருக்கீங்களே, அந்த ஃபைல் நேமை எப்படி எழுதணும், எங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்றோம் அப்படின்றத எக்ஸ்டென்ஷன் வச்சே சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ HTMLக்கு HTML கொடுத்துட்டேன் அப்படின்னா CSSக்கு என்ன CSSன்னு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி CSS தான் கொடுத்தாகும். ஓகேங்களா. இப்போ நம்ம ரெண்டாவது இதுக்கு போகணும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்துல நல்லா கேட்டுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சரி, ஓகே ப்ரோ. ப்ரோ ஹலோ. ப்ரோ அது ஸ்பேன் மட்டும் ஒரு டைம் சொல்றீங்களா? அது சொல்லவே இல்லை ப்ரோ. ஸ்பேன் வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட். அது வந்து CSS வரும்போது அதனுடைய யூசேஜ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. அதுவுமே லேபிள் மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸ்பேன் கொடுத்துட்டு அப்படின்னு கொடுக்குறது. ஓகேங்களா. இதுவுமே ஒரு டேக், HTML கொடுக்கக்கூடிய ஒரு டேக். இது ஏன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் இப்ப பார்ப்போம். இப்ப எங்க இது நாகு வெங்கி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துருக்கு. ஓகேவா. அப்படின்னா இது என்ன எலிமெண்டா இருக்கும்? இன்லைன் எலிமெண்ட். சரி, ஆனா இதே விஷயத்த நான் என்ன பண்றேன், லேபிள்ல கொடுக்குறேன். இப்ப இது என்னவா வரும்? எனி கெஸ்? புரியல. பிளாக் எலிமெண்ட். ஓகே, ரெண்டு எலிமெண்ட் உங்ககிட்ட மாட்டிட்டு முடிக்கிறாடி. அதுவுமே இன்லைன் எலிமெண்ட் தான். ஓகேங்களா. ஆனா ரெண்டு எலிமெண்ட்டுமே ஒரே இதோ பாருங்க, இதுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை, இதுக்கும் எதுவுமே இல்லை, சேம் அப்படியே தான் இருக்கு. அப்ப என்ன, இதுக்காக அந்த லேபிள் அப்படின்ற ஸ்பேன் அப்படின்ற ரெண்டு டேக் HTML இருக்கு அப்படின்னா, நார்மலி லேபிள் அந்த நேமே வந்து நமக்கு சொல்லிடும், இது ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க லேபிளிங் பண்ணணும் அப்படின்னும் போது வரக்கூடியதுதான் லேபிள். ஓகேங்களா. ஸ்பேன் டேக் வந்து அந்த மாதிரினா யூஸ் பண்ண தேவை. ஓகேங்களா. அது எதுக்காக யூஸ் பண்ணணும் நீங்க கேட்கலாம். இல்லைன்னா எனக்கு லேபிள்னு போட்டு தான் பழக்கணும், அப்படியே யூஸ் பண்ணிக்கணும், தாராளமா பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நான் இந்த இன்புட் டைப்புக்கு சொல்லியிருந்தேன்ல, இன்புட் டைப் எல்லாத்தையுமே நீங்க வச்சிருந்தீங்க, 1 or 2 எலிமெண்ட்ஸ் இருந்தாலே நம்ம ஏதோ ஒரு டேக் உள்ளார போட்டு வைக்கணும் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். என்ன டேக் அது? ஓகே, ஃபார்ம் டேக் அப்படின்றதுக்குள்ளார போட்டுருந்தோம். அது பண்ணணுமான்னு கேட்டா அது என்ன சொல்றது, அது ப்ரோக்ராமர் வந்து இப்படிதான் இருக்கணும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படிதான். ஒரு 2 டைப் ஆஃப் எலிமெண்ட், 2 எலிமெண்ட் இருந்தாலே நீங்க அதை ஃபார்ம் குள்ளார வச்சாதான் அது அதனுடைய ஸ்ட்ரக்சர் கரெக்ட் அப்படின்ற மாதிரி HTML சொல்லுது. ஓகே, நம்ம we have to follow. ஓகேவா. அதனால நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி லேபிள் எங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் லேபிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. மேக்சிமம் இந்த பேராகிராஃப் மாதிரியான விஷயத்துல நடுவுல இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அதிகமா கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா. இந்த கண்டென்ட்ல நான் இந்த AMET இந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் கலர் மாத்தணும். சும்மாவே கேட்கிறேன், இந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் நான் கலர் மாத்தணும். எப்படி மாத்தலாம்? ஓகே, CSS வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஓகே, இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் நான் கலர் மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் ஸ்பேன் டேக் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸ்பேன் டேக் எடுத்து அதே AMET இப்படி யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும்போது ஒன்னும் டிஃபரன்ஸ்னா தெரியாது. கலர் மாறிடும். இப்போ உங்களுக்கு அதுக்கு மட்டும் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா கலர் எல்லோ இப்ப மாறிடுச்சு. மாறாமலே இருக்கும். இப்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லைன்னா நீங்க அப்படியே கொடுத்து பாருங்களேன். இந்த ஸ்டைல வந்து நீங்க அப்படியே இந்த பி டேக் கொடுத்தா அது கலர் மாறிடாதா அப்படின்னு கேட்கலாம். பி டேக் கொடுத்தா என்ன நடக்கும்? எனி கெஸ்? பி டேக் மொத்த லைனே ரெட்டா மாறிடும். மொத்த லைனே ரெட்டா மாறிடும். என்னுடைய கோல் அது கிடையாது. பர்டிகுலரா ஒரு போர்ஷன் ஆஃப் விஷயம் மட்டும் மாறணும் அப்படின்னும் போது நம்ம அப்பதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்லைன் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்கக்குள்ள இருக்க ஒரு எலிமெண்ட் தான் ஸ்பேன். லேபிள் போட்டா ஒர்க் ஆகுமா ஆகாதா இந்த இடத்துல கேள்வியே கேட்க தேவையில்ல. கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். ஓகே, பட் ஆனா அதனுடைய இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்லிட்டேன். லேபிள் அப்படின்னாலே அது இந்த மாதிரி ஃபார்ம் எலிமெண்ட்ஸை சொல்றதுக்கு, இது வந்து இதுக்காக அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த லேபிள். புரியுதா? இது சிஎஸ்எஸ் வரும்போது ஸ்பேனோட யூசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சும். ஓகே, அது ஒரு இன்லைன் எலிமெண்ட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகேங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் பத்தி பார்க்க போறோம். சிஎஸ்எஸ் அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா கலரிங். ஓகேவா? அதை எப்படி நம்மளுடைய சிஸ்டத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3 மெத்தட் இருக்கு. அண்ணா 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 ஒரே ஒரு டவுட்ண்ணா அதுக்கு முன்னாடி. அண்ணா அந்த ஐடி புரியவே இல்லைண்ணா. சரி விட்டுரு, அதை நான் நடத்தலன்னு வச்சுக்கோ. சரி ஓகேண்ணா. ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது தெளிவா தெரிஞ்சிடும். அதனாலதான் நான் மேக்சிமம் அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் போடும்போது தான் அதை நான் ரிமூவ் பண்றதுக்கு ரீசனே அதுதான். ஏதாவது ஒண்ணு வந்து குழப்பிடக்கூடாது. ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது தெளிவா தெரியும். ஓகே, இப்ப சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இந்த சிஎஸ்எஸ் என்னுடைய HTML எப்படி சேஞ்சஸ் பண்ணுது அப்படின்னா நான் சிஎஸ்எஸ் வந்து கூப்பிடுவேன். ஓகேவா? என்கிட்ட ஒரு 10 எலமெண்ட் இருக்கு, HTML எலமெண்ட். ஆமா, உனக்கு தெரிஞ்ச எலமெண்ட் தான் இருக்கு. அதுக்கு நீ கொஞ்சம் கலரிங் பண்ணிட்டு போ, டிசைனிங் பண்ணிட்டு போ, பொசிஷனிங் பண்ணிட்டு போ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை நான் கூப்பிடுறதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இன்லைன்ல இருந்தே போறேன். இன்லைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது இன்டர்னல், அடுத்தது எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலா இன்லைன் அப்படின்றது ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கோம். இன்லைன் அப்படின்னா என்னது? ஸ்பேன் ட்ரை பண்ணீங்களா? அது இன்லைன். ஸ்பேன் டேக் ட்ரை பண்றது இன்லைன். அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு டேக் இருக்கு அப்படின்னா அந்த டேக்குக்கு டைரக்டா போய் டார்கெட் பண்றீங்கல்ல. ஓகேங்களா? டைரக்டா டார்கெட் பண்ற இந்த விஷயம் தான் இன்லைன். ஆனா இந்த ஸ்டைலு கலர் அதை விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி டேகுக்கு டைரக்டா போய் டார்கெட் பண்றது தான் இன்லைன். அப்படின்னா இன்டர்னல் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஓகே சரி, உங்களே கேக்குறேன். காலேஜ் வைவா வைக்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல்னா என்ன? வெளில இருந்து வருவாங்கண்ணா, உள்ளே இருப்பாங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ வெளில இருந்து ஒருத்தவங்க ரெடி பண்ணிப்போம். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம். ஓகேவா? இது நம்ம இதுல இருந்து வெளியே இருக்கு. ஓகேவா? இன்டர்னல் அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்காது, இந்த ஃபைலுக்குள்ளாரியே இருக்கும். ஓகே, அது எந்த இடம் அப்படின்னா இந்த இடத்துல கோடிங். ஓகேவா? இன்டர்னல் அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளாரியே எழுதுறது. அந்த ஃபைலுக்குள்ளாரே இப்ப index.html இந்த ஃபைலுக்குள்ளாரியே எழுதுறது. எக்ஸ்டர்னல் அப்படின்னா உன்னுடைய ரூட் டைரக்டரியில வெளியில இருந்து வரும். ஓகேங்களா? சேம் ஃபைல்ல இருக்காது, பட் ஆனா சேம் ஃபோல்டர்ல இந்த ரூட் டைரக்டரியில இருக்கும். புரியுதுங்களா? இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்லைன் அப்படின்னா ஏதாவது ஒரு HTML டேக், HTML டேக் ஓபன் டேக்ல தான் எழுதணும், க்ளோஸ் டேக்ல இந்த இடத்துல போய் எழுதக்கூடாது. செலக்ட் சரி நான் இங்க எழுதுறேன் அப்படின்னா எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஓபன் டேக்ல தான் எழுதணும். ஓகே,
இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாடி டேக் இருக்கு அப்படின்னா பாடி டேக்குக்கு நான் எழுதுறேன் சும்மா ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். இந்த ஸ்டைலோட சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்லைனுக்கு ஸ்டைல்னு போட்டு ஒரு ஈக்குவல் டு போட்டணும். ஈக்குவல் டு போட்டு நீங்க ஸ்டைல் எழுத ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ பாடி டேக்குக்கு டைரக்டா போய் எழுதுறேன்ல, இதை இன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கலர் ரெட்டு அப்படின்னு சொல்றேன். கலர் ரெட்டு அப்படின்னா இங்க என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லா டெக்ஸ்ட்டுமே ரத்த சரித்திரமா மாறிடுச்சு. ஓகேவா? எல்லா இதுமே ரெட் கலர்ல மாறிடுச்சு. சரி, இன்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க எழுதாம நான் என்ன செய்வேன் அப்படின்னா பாடி டேக் போட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்பேன். இந்த மான் கொம்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இது ஹை லெவல் கிளாஸ், நாளைக்கு இன்னும் டெப்தா எடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சிஎஸ்எஸ் இங்க எழுதுறீங்கல்ல, இதை எழுதி இங்க போட்டு இதை நான் எடுத்துறேன். இன்லைன் அப்படின்னா இங்க எழுதுறது, இன்டர்னல் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். இது இந்த டேக்கை போட்டுட்டு தான் நீங்க சிஎஸ்எஸ் எழுதணும். இந்த டேக் இல்லாம சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸ்டைல் போட்டுட்டு இப்ப பாடி டேக் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறேன். பாடி டேக்குக்கு கலர் ரெட், ஏற்கனவே நீங்க அதை பார்த்ததால உங்களுக்கு இதுவா இருக்கும். நான் ஆரஞ்சு. ஆனா இப்போ இன்டர்னல்னு சொல்லும் போதுதான் ஸ்டைல் போடணுமாண்ணா? இன்டர்னல் இது யூஸ் பண்ணும் போதுதான் ஸ்டைல் போட்டு போடணுமா, இல்ல சிஎஸ்எஸ்ல எல்லாத்துக்குமே ஸ்டைல் போட்டு தான் யூஸ் பண்ணணுமா? ஆஹா, இன்லைனுக்கும் இன்டர்னலுக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி. ஓகேண்ணா. எக்ஸ்டர்னல் வரும்போது பார்ப்போம். இன்னைக்கு சிஎஸ்எஸ் பத்தி சொல்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? இது இன்னைக்கு கிளாஸ்னா கிடையாது. இன்னைக்கு நான் சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஓகேவா? இப்ப இன்டர்னல்ல ஸ்டைல் டேக் போட்டுட்டு பாடி டேக்குக்கு எல்லோ கிரீன் அப்படின்னு போடுறேன். புரியுதுங்களா? இதுதான் இன்டர்னல். இதுவே எக்ஸ்டர்னலா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கோடிங் எழுதுவீங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டைல் டேக் ஓபன் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டென்ஷனே ஸ்டைல் தான். சிஎஸ்எஸ் அப்படின்றதே கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க இருக்கிறது எல்லாமே டிசைனிங் பர்பஸ்க்கு தான் அப்படின்றது அந்த ஃபைலுக்கு நல்லாவே தெரியும். அதனால இங்க நீங்க தனியா போய் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த HTML இருக்கிறது எக்ஸ்டென்ஷன் வந்து HTML. ஓகேவா? இதுக்கு நம்ம தெளிவா சொல்லணும், வெபர் பாடி கலரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைல் டேக் உள்ளார கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஸ்டைல்ன்ற டேக் ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு, அதுக்குள்ளார பாடி டேக் இருக்கு, இங்க கலர் டெக்ஸ்ட் கலர் எல்லாமே எல்லோ கிரீனா மாறணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி மாற்று. புரியுதா? இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஆனா எக்ஸ்டர்னல்னா அடுத்த ஷீட்ல ஓபன் பண்ணி பண்றதாங்க. நீ